எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய அனுபவத்தை அருமையான வரிகளாக நமக்கு வடித்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. இந்த பூவுலகை பார்க்கின்ற பொழுது உம்முடைய பேரன்பை சுவைக்க முடிகிறது. ஆண்டவரே, காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கப் போகும் வரை நாங்கள் எங்களுடைய வாழ்விடங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். பழகி போன இடங்கள், பழகி போன ஊர்கள், பழகி போன நகர்கள், ஆனாலும் கூட அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உம்முடைய பேரன்பு அங்கே விளங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனிதர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல வகையான அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அனுபவங்கள் வழியாக உம்முடைய பேரன்பை நாங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதுமாக ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு மனிதரிலும் உம்முடைய பேரன்பை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே தான் இருக்கிறோம். இதெல்லாம் ஏன், எதற்காக என்றால், நீர் எங்கள் மேல் கொண்டிருக்கக்கூடிய பேரன்பினால்தான். நன்றி என்ற ஒரு வார்த்தையால் சொல்லி நாங்கள் நிறைவடைந்து விட முடியாது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்காகவே இந்த வேளையிலே ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் தொடக்க புள்ளியாகவும் தொடர்கின்ற புள்ளியாகவும் முற்றுப்புள்ளியாகவும் நீரே இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமுமாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய சிந்தனைகளில் உம்மை சிந்திக்கின்ற பொழுது, எங்களுடைய பேச்சுக்களிலும் செயல்பாடுகளிலும் உம்மை நாங்கள் எப்பொழுதும் வெளிப்படுத்த வேண்டும். உம்மை நாங்கள் எப்பொழுதும் வெளிக்கொணர வேண்டும். உம்மை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். உம்மை நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். எங்களிலே எல்லாரும் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஆசிர்வதியும்.
அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதங்களையும் நீர் தர வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பேரன்பை சுவைக்கின்றோம், அனுபவிக்கின்றோம், பல மாற்றங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த பேரன்பிலே நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர எங்களை ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா.
என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மேலான மாட்சியை எண்ணி எண்ணி ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதித்து உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் இது சங்கீத ஆசிரியரோடு இணைந்து ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோவான் செய்தி மிக அழகாக சொல்கிறது. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற அளவுக்கு அவர் இந்த உலகத்தை அன்பு செய்தார். இந்த உலகத்தை அவர் இரக்கத்தோடு பார்த்தார், பரிவு கொண்டார். தந்தை எவ்வளவு அன்பு செய்கிறார். இந்த காரியத்தை நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவத்தினால் விலகி ஓடிய மனிதனை அவர் தேடி போய், ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் என்னை பார்ப்பதற்கு நீ வழக்கம் போல் நேரடியாக வராமல் எங்கும் மறைத்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் ஆதாமை தேடினார். நமது ஆண்டவர் இயேசுவும் காணாமல் போன ஆடை தேடிதான் இந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை தேடி வந்தேன் என்று நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பை அவ்வளவு அழகாக வெளிப்படையாக அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார், வாழ்ந்து காட்டினார். அதை சிலுவையில் முழுமைப்படுத்தினார். உயிர்த்ததின் வழியாக நாமும் உயிர்ப்பின் மக்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரது அன்பால் பூ உலகு நிறைந்திருக்கிறது. நற்கருணைதான் ஆண்டவருடைய அன்பினுடைய உச்சம். இந்த நற்கருணை நாம் காண்கின்ற போது, ஆராதிக்கின்ற பொழுது, அவரிடத்தில் நாம் போற்றி புகழ்ந்து நமது வேண்டல்களை நாம் எடுத்துச் சொல்கின்ற பொழுது, அவரது பிரசன்னத்தை நாம் உணர்ந்து அவரை ஒவ்வொரு முறையும் சந்திக்கின்ற பொழுது, ஆண்டவரது அன்பை
நம்மீது, இந்த பூவுலகின் மீது கொண்டிருக்கின்ற அன்பை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இன்னும் அதிகமாக நம்மை அன்பு செய்ய விரும்பிய ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாய் விட்டுவிடாமல் நம்மை அன்னையின் கரிசனையோடு நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தாயை நமக்கு கொடுத்தார். நாம் இந்த உலகிலே ஆண்டவருடைய திருவுளத்தை புரிந்து கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும், கடவுளுக்கு உகந்த மக்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக துணையாளராக தூய ஆவியாரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவரின் அன்பு இந்த பூவுலகம் எங்கும் நிறைந்திருக்கிறது என்பதற்கு எத்தனை காரியங்கள். நம் பிள்ளைகளை நாம் அன்பு செய்கிறோம் என்பதை வெளிப்படுத்த அந்த பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்கிறோம், அவர்களை படிக்க வைக்கிறோம், உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறோம். அவருடைய பிற்கால வாழ்க்கையில் அவர்கள் மடிந்து போகாமல், அவர்கள் மயங்கி போகாமல் இருக்க சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம், நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறோம். இந்த உலகிலே நமது பிள்ளைகளுக்கு நாம் இவ்வளவு செய்கிறோம் என்று சொன்னால், நம்மை எல்லாம் படைத்த ஆண்டவர் நம் மீது எவ்வளவு பேரன்பு கொண்டிருக்கிறார், அதை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் விலகி ஓடினாலும் அவர் நம்மோடு தானே இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ அந்த ஆண்டவர் நமக்கு துணை இருக்க நமக்கு என்ன பயம், நமக்கு என்ன கலக்கம்? இதோ இந்த பாடலை ஜெபமாக பாடி நம் ஆண்டவரின் துணையை என்னாலும் நாடும் பிள்ளைகளாய் நாம் நம்மையே தொடர்ந்து அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே, புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் என்னாலும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது.
வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. உலகமாயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீங்கு செய்வோர் சூழ்ந்து கொண்டால் வாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம்முடைய பேரன்பினால் இந்த பூ உலகு நிரம்பி இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, தடுமாறுகிறோம், தடமாறுகிறோம், வழிமாறுகிறோம். அப்பொழுதெல்லாம் எங்களை அழித்து விடாமல் அந்த பயிர்கள் ஊடையவே களைகளும் வளரட்டும் என்று எங்களை விடுகிறாய். ஆண்டவரே, ஒரு தாய் தன்னுடைய மகவை மன்னிப்பது போல, ஏற்றுக்கொள்வது போல, எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்றுக்கொள்கிற உம்முடைய அன்பு பேரன்பு. எங்களுடைய தவறுகளை நீர் மனதிற்கொண்டால் யார் உமக்கு முன்பாக நிற்க முடியும்? ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறீர். உம்முடைய பேரன்பினால் எங்களை நீர் தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, அத்தகைய அன்பினால் தான் இந்த உலகம் இன்னும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, அத்தகைய அன்பினை
நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தவறான வாழ்விலிருந்து நாங்கள் விலகி உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு அதை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய அருளை, உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு சக்தி தாரும். ஆண்டவரே, இதை உணருகின்ற பொழுது, இதை புரிந்து கொள்கிற பொழுது, என்னுடைய கடவுள் என்னை அன்பு செய்கிறார், என் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார், பேரிரக்கம் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நம்புகிற பொழுது எனக்குள் மகிழ்ச்சி வருகிறது, என் மனதில் ஆனந்தம் பொங்குகிறது. ஆம் ஆண்டவரே, இதோ அந்த ஆனந்தம் உம்முடைய பேரன்பின் மீது நான் கொண்டிருக்கிற அந்த அன்பிற்கு கிடைத்த நம்பிக்கையாக மாறி இதோ ஒரு எளிய பாடலாக என்னையே, எங்களையே நாங்கள் காணிக்கையாக்கி மகிழ்கிறோம். துதிப்பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும், ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆயிரம் துதிப்பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும், ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட, ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாட. தேன் பொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாட. தேன் பொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான் பொழியும் நீர்த்துளிகள் உந்தன் அருள் பாட. யான் உனது திருப்புகழை கவியால் தினம் பாட. ஆண்டவா உனை பாட, ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. பகலொளியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட. அலைக்கடலும்
அதன் சிறப்பும் கருணையை தினம் பாட பகலொளியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட அலைக்கடலும் அதன் சிறப்பும் கருணையை தினம் பாட மழலைகளின் தேன்மொழிகள் தூய்மையின் நிறம் பாட யானுனது திருப்புகழை கவியால் நிறம் பாட ஆண்டவா உனை பாட ஆண்டவா உனை பாட ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும் ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட ஆண்டவா உனை பாட ஆண்டவா உனை பாட ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. என்றென்றும் வாழக்கூடிய இயற்கையில் உறைந்திருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, இந்த உலகத்தை நீர் அழகாக படைத்தீர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான படைப்புகளை நீர் படைத்து எங்களுக்கு வழங்கினீர். உமது படைப்புகளை பார்க்கிற பொழுது அதனுடைய அழகை உற்று நோக்குகின்ற பொழுது நீர் எவ்வளவு படைப்பாற்றல் கொண்டவர் என்பதை உணர முடிகிறது. ஆண்டவரே, படைப்புகள் அனைத்தையும் படைத்து அவற்றையெல்லாம் உற்று நோக்கி அவை மிக அழகாக உள்ளது, மிக நன்றாக உள்ளது என்று நீர் உணர்ந்து கொண்டீர். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நிலையிலும் நேரத்திலும் இந்த படைப்புகள் வழியாகவே மனிதர்களோடு பேசியிருக்கிறீர். எரிகின்ற முட்செடி வழியாக பேசியிருக்கிறீர். கற்பலகை வழியாக நீர் பேசியிருக்கிறீர். உடன்படிக்கை பேழை வழியாக பேசியிருக்கிறீர். மேகத்தூண் வழியாக, நெருப்பு தூண் வழியாக பேசியிருக்கிறீர். புறா வடிவிலே ஆண்டவரே அதன் வழியாக நீ பேசியிருக்கிறீர். நெருப்பு நா வழியாக நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, பார்க்கிற வேளையிலே ஒவ்வொரு தருணத்திலும் படைப்பு பொருள் அல்லாது நீர் ஒருபோதும் பேசியதில்லை என்பதை அறிய முடிகிறது. இதனுடைய உச்சமாக உமது படைப்பாகிய மனிதர்கள் வழியாக நீர் பேசியிருக்கிறீர். படைப்புகள் அன்றி ஆண்டவரே நீர் மனிதர்களோடு நீர் பேசியதில்லை, உரையாடியதில்லை என்பதை அறிவதிலிருந்தே ஆண்டவரே உமது படைப்புகள் அனைத்தும் உமது ஊடகங்களாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மிலிருந்து படைக்கப்பட்டதனால் எல்லாம் உமக்கே உரியதாகவும் இருக்கிறது. உம்மிலிருந்து அவை படைக்கப்பட்டதனால், உமது வார்த்தையினால் அது ஆக்கப்பட்டதனால், உமது எண்ண ஓட்டத்திலிருந்து அவை உருவாக்கப்பட்டதனால் எல்லாமே உமதாக இருக்கிறது என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பவுலடியார் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலே சொல்வது போல, இன்று மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் மட்டுமல்ல,
அனைத்து படைப்புகளுமே பேறுகால வேதனை அடைகிறது என்பதை பவுலடியார் நன்கு அறிந்து நமக்கு உணர்த்தியிருக்கிறார். ஆண்டவரே, இன்றைய அழகான இந்த படைப்புகளினுடைய பாதுகாவலர்கள் என்று அறியப்படக்கூடிய மனிதர்களாகிய நாங்கள் உமது மொழியை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த படைப்புகளை இன்று சீரழிக்கக்கூடிய கொடூரமான செயல்கள் நடந்து கொண்டிருப்பது என்பதை அறிவீர் ஆண்டவரே. நாங்களும் அதற்கு துணை போயிருக்கிறோம், மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, எத்தனை சீரழிப்புகள்! ஏதேன் தோட்டத்தை படைத்து மனிதனை அதிலே வைத்து அவனுக்கு ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தீர், இதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உன்னை நான் பொறுப்பாளராக நியமிக்கிறேன் என்றீர். ஆண்டவரே, இன்று பண்படுத்துவதையும் பராமரிப்பதையும் விட்டுவிட்டு இயற்கையை பாழ்படுத்தக்கூடிய ஒரு சக்திகளாக மனித இனம் மாறி இருக்கிறது என்பதை அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ நீர் பேசக்கூடிய ஒவ்வொரு இயற்கையிலும் இன்று மாசு கலந்திருக்கிறது. நீர் பேசக்கூடிய ஒவ்வொரு ஊடகங்களிலும் ஆண்டவரே, இதோ ஏதாவது ஒரு குழப்பங்கள், சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. போர்களினாலும் மனித பேராசையினாலும் மனிதனுடைய அறிவியல் திணிப்பினாலும் ஆண்டவரே, இன்று பல அதிகமான கேடுகள் விளைகிறது என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கிறோம். நீரே இந்த படைப்புகளை எல்லாம் உமதாக மீண்டுமாக கொண்டு இந்த சீரழிவுகளினால் வரக்கூடிய ஏராளமான பாதிப்புகளிலிருந்து மனித இனத்தை, ஒட்டுமொத்த படைப்பை ஆண்டவரை நீர்தாமை மீட்டர்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாழக்கூடிய உலகம் எத்தனை அழகானது என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் உணரச் செய்யும். இதை தொடர்ந்து பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எங்களை கருவிகளாக மாற்றியருளும். ஆமென். என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காணாயோ. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. பரந்து விரிந்த உலகம் படைத்தவன் அன்பு இதயம், உயர்ந்து விரிந்த வானம் பரந்த அவர் மனம் கூறும். எங்கெங்கும் வீசிடும் தென்றல் காற்றும், பொங்கிடும் நீரின் ஊற்றும். மின்னிடும் நீங்களும் ஒளி தரும் கதிரும், திங்களும் தன்னொளி விளங்கும். என்னென்ன அழகு, எங்கெங்கும் மெருகு. என்னென்ன அழகு, எங்கெங்கும் மெருகு.
இயற்கையை அணுகு இன்பம் அள்ளி பருகு என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது. நிறைந்த அன்புடை நெஞ்சம் நிலவென ஒளி தரும் அறிவும் மலர்ந்த முகம் தரும் அழகும் மங்கா கலைகளின் வளமும் என்றென்றும் உழைக்கும் தன்மான மாந்த என்றென்றும் ஒன்றாகும் கரங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் குரல்கள் நிம்மதி தேடிடும் மனங்கள் என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு இயற்கையை அணுகு இன்பம் அள்ளி பருகு என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ உவகை இன்று காணாயோ என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது. ஆண்டவரே, என்னென்ன அழகு எங்கெங்கும் மெருகு என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு. ஆனால் ஏனோ எங்களுடைய சுயநலத்தினாலே இந்த இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கையை மதிப்பதே இல்லை. ஆணவ போக்கினாலும் அதிகார போக்கினாலும் சுயநல போக்கினாலும் இயற்கைக்கு உரிய இடத்தை கொடுக்காமல் இதோ நாங்கள் எங்களுடைய பழத்தை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்கெங்கும் அழிவுதான், பேரழிவுதான். உம்முடைய பேரன்பை சரியாக உணரவில்லை, அதை தவறாக புரிந்து கொண்டு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீரே எங்களுடைய வழியாய் ஒளியாய் இருக்கிறீர், எங்களுடைய வாழ்வாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் வழியமைத்து கொடுத்திருக்கிறீர். ஒளியாக இருந்து சுடர் வீசி எங்களை வழிநடத்தி செல்கின்றீர். ஆண்டவரே, உமது வழியில் நாங்கள் பயணம் செய்ய, உம்முடைய வழியில் நாங்கள் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற ஆசீர்வதியும், அருள் தாரும். ஆமென். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின்
பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. ஏசையா, 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 நீயே எமது வழி ஒளியாய் வாழ்வாருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை இன்று தியானித்திருக்கிறோம். உமது பேரன்பால் இப்பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, இந்த 1 மணி நேர ஆராதனை வேளையில் எங்களை எல்லாம் ஒரே குடும்பமாக ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. பல தரப்பட்ட உணர்வுகளோடு, பல்வேறு கருத்துக்களோடு, சிந்தனைகளோடு நாங்கள் வந்திருந்தாலும் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இந்த 1 மணி நேரம் நாங்கள் செபித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முன் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாபெரும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும். நாங்கள் நலமோடும் வளமோடும் வாழ ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்காக நீர் கொடுத்த இந்த உலகை பத்திரமாக பாதுகாத்து நீதியின் வழியில், அன்பின் வழியில், உண்மையின் வழியில் நாங்கள் நடத்தி செல்ல எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் உறுதி எடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வலது கரங்களை இதோ ஆண்டவர் முன்னாக உயர்த்தி நில்லுங்கள். உயர்த்தி இதோ ஆண்டவர் முன்னிலையில் உறுதிமொழி எடுப்போம். நம்மையே ஒப்புக் கொடுத்து வேண்டுமோம். என்னோடு கூட நீங்கள் இணைந்து செபிக்கலாம். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீர் கொடுத்த இந்த உலகு எங்களுக்கானது அல்ல, உமக்கானது. உம்முடைய பேரன்பு எங்கும் பரவி இருக்கிறது. அதை உணர்ந்து வாழ்வோம் என்று உறுதி அளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகிலே இந்த இயற்கையை நாங்கள் நல்ல முறையில் பராமரிப்போம் என்று உறுதி அளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இயற்கைக்குரிய காரியங்களை நாங்கள் வளர்த்தெடுப்போம் என்று உறுதி அளிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கைக்கு எதிராக எந்த செயல்கள் செயலெடுத்தாலும், நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பதோ, இல்லை அதை நாங்கள் ஆதரிக்காமல் அது தவறு என்று அந்த செய்தியை பரவலாக்கம் செய்வதோ எங்களுடைய குரலாக இருக்கும், நீதிக்கான வழியாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல நீர் கொடுத்த இந்த மனிதர்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய உறவுகளாக இருக்கிறார்கள், நண்பர்களாக இருக்கிறார்கள், எங்களோடு பணிபுரிபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்பு செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை மன்னிப்போம், அவர்களோடு பகிர்ந்து வாழ்வோம் என்று உறுதியளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நோயுற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக செபிப்போம் என்று உறுதியளிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய நலமான வாழ்வுக்காக நாங்கள் எங்களால் இயன்றவரை நாங்கள் துணை இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு எங்களையே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம் என்று உறுதியளிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கான செயல்பாடுகள் நடந்தேறும் பொழுது நாங்கள் அதற்கு கை கொடுப்போம் என்று உறுதியளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆக மொத்தத்தில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்து உம்முடைய அன்புக்குள்ளே இணைந்து உம்மை போல நாங்கள் வாழ முயற்சி எடுப்போம். அதற்காக எங்களை அர்ப்பணிப்போம். ஆசீர்வதியும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த ஜெப வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஆழப்பட்டிருப்போம் என்று உறுதியளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எடுத்த இந்த உறுதியின் நாங்கள் நிலைத்து நிற்க, மன உறுதியோடு நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். ஆமென், 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 ஆமென். மாண்புமிக்க
உயர்வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.